வணக்க நண்பர்களே, இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான ஒரு இட்லி, ஒரு தரமான பணியாரம், ஒரு அருமையான முட்டை தொக்கு, முட்டை கிரேவி, அப்புறம் பப்பாளி, ஆப்பிள், கொய்யாப்பழம், ஆரஞ்சு பழம், இது கான், இது பேர் என்ன பேர், ஸ்வீட் கார்ன் சொல்லுவாங்க. இதெல்லாம் நேற்று பார்த்தீங்கன்னா சந்தையில் வாங்கின நண்பர்களே, நம்ம ஊமுச்சியோட சந்தையில் ரொம்ப மலிவான விலை தான். இந்த 2 பப்பாளி வந்து 20 ரூபா, ஒன்று 10 ரூபா. இந்த ஆப்பிள் இன்னைக்கு காலையில் வாங்கிட்டு வந்தேன். இந்த கொய்யாப்பழம் நம்ம ஊரில் பறித்தது, நம்ம நண்பர் தோட்டத்தில். அவ்வளோதான் நண்பர்களே. இது வந்து என் பொண்டாட்டி வச்சது, என் பொண்டாட்டி காலை சுட்டுது. ஆனால் ஒரு குறை என்னென்னா, இன்னைக்கு தேங்காய் சட்னி ஒன்று வைக்கலையா? கரண்ட் இல்லையா? டி ராஸ்கல். சூப்பராக இல்லையே, செம்ம டேஸ்டாக இருக்குது. ஆனால் ஒன்று என்ன குறை, தேங்காய் சட்னிங்களா இந்த முட்டை தொக்கு சாப்பிடுவோம். ஆஹா, செம்ம டேஸ்டாக இருக்குது. முட்டை தொக்குக்கும் பணியாரத்துக்கும். நண்பர்களே, நம்ம வீட்டில் ஆட்டின மாவு நண்பர்களே, நம்ம வீட்டில் ஆட்டின மாவு. இட்லியை பாருங்க எப்படி வந்திருக்கு, சும்மா மல்லிகைப்பூ மாதிரி மதம் வந்துருக்கு. நம்மள உரங்கட்டு சூப்பராக இன்னைக்கு நம்ம வீட்டில் ஒரு தரமான பணியாரமும் இட்லியும் தான். அப்படியே இயற்கை பழங்களில் விளையாடும் மீசமணி. இப்போ இட்லி எப்படி இருக்கு? சூப்பராக அப்படி உண்மையில நல்ல டேஸ்டாக இருக்குது பணியாரம். தமிழ்நாடு அரசு வழங்கிய பணியாரம் போல ரேஷன் கடையில் கொடுத்த அரிசியில இந்த இட்லியும் இந்த பணியாரமா. இன்னும் ரேஷன் கடை இட்லி நல்லா இருக்கு. பரவாயில்ல. செம்ம சுவையாக இருக்கு இட்லி இன்னைக்கு. இதுக்கெல்லாம் நாட்டுக்கோழி குழம்பு இருக்குதான். நாட்டுக்கோழி குழம்பு ஊற்றி அடித்தோம்னா அப்படி இருக்கும். நாட்டுக்கோழி வாங்கி ரொம்ப நாளாச்சு. நாட்டுக்கோழி வாங்கி ஞாயிற்றுக்கிழமை நாட்டுக்கோழிக்காக பிரியாணி போடுவான். ஓகேவா? சூப்பராக கூட பணியாரம். அதுக்குண்டு தனி மாவெல்லாம் இல்லை. நம்ம இட்லி மாவாவே எடுத்து நாட்டு சர்க்கரையை சும்மா அதில் கலந்து சுட்டேன். அடி பாவி, அதுக்கு சர்க்கரை பால் காய்ச்சல, தனியாக பணியாரத்துக்குன்னு மாவு அரைக்கல. நம்மளே நம்ம ஊர் சந்தையில் ரொம்ப கம்மியான விலையில் நேற்று வாங்கின பழங்கள் தான். அது பூரா கம்மியாக விலை. எப்பயுமே சந்தையில் வாங்குற பழத்தெல்லாம் இயற்கை. இது நாட்டு பப்பாளி 10 ரூபாய்க்கு கொடுத்தாரு ஒரு ஐயா. அதெல்லாம் மீசை வச்சுட்டு போகிற ஐயா. தனியாக வேண்டி துள்ளி திங்கிற கேட்டு திங்கிற. உண்மையிலே இட்லி சுட்ட உனக்கு ரொம்ப நன்றி. உண்மையிலே இந்த இட்லிக்கு சிக்கன் கிரேவினா செம்ம டேஸ்டாக இருக்குமா? இல்லை மட்டன் கிரேவி. சிக்கன் கிரேவி டேஸ்ட்டில் தானே இருக்குது. இருந்தாலும் முட்டை கிரேவி தானே இது. பழைய முட்டை போடு, பழைய குழம்பு தானே இது. இல்லை அந்த என்னதே தான், அந்த மட்டனுக்கு அந்த இட்லி அந்த நல்லி சாப்பிட்டாலும் வேறு டேஸ்டாக இருக்குமா? நண்பர்களே, இந்த பழத்தெல்லாம் ஏன் வச்சிருக்கீங்கன்னு பார்ப்பீங்க. தயவுசெய்து சொல்கிறேன், பழங்கள் வாங்கி சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம். மது குடிக்காதீங்க, தண்ணி அடிக்காதீங்க, ட்ரிங்க்ஸ் பண்ணாதீங்க தயவுசெய்து. நானாக ஒரு காலத்தில் பண்ணேன்.
ஆமாம் நம்மள இல்லைன்னா சொல்ல இப்போல்லாம் பண்ணுறது நம்மள ஏன்டா அந்த தப்பை பண்ணமுன்னு இப்போ வெக்கப்படுறேன், வேதனைப்படுறேன், துக்கப்படுறேன், துயரப்படுறேன். அதனால தண்ணி அடிக்கிற காசுக்கு இந்த மாதிரி பழங்களை வாங்கி சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. யாருக்கு புரியுதோ புரியலையோ என் முண்டாட்டி உனக்கு புரிஞ்சா சொரத்தாட்டி. ஏன் நானா தண்ணி அடிச்சுக்கிட்டா இருக்கேன்? சொல்லிட்டேன், புரியுதான்னு கேட்டேன். இல்லை கேட்குறேன். அடி உனி யார் வேணாம்டுது? அடி உனி யார் வேணாது? அது குடியை கெடுக்கணுவாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு குடினால ஏகப்பட்ட குடும்பம் ஆதியாக போச்சு. அது மட்டும் அதனால இன்னைக்கு இந்த மதுபான கடையெல்லாம் இந்த அரசாங்கம் ஒழிக்குதோ அன்னைக்கு தமிழ்நாடு ஒரு நல்ல பூமியாக மாறும். உண்மையிலேங்க மதுக்கடை அடைக்கணுங்க. மதுக்கடையெல்லாம் அடைச்சா தாங்க நம்ம நாடு நல்லா முன்னேறும். பன்னெண்டு மணி ஆனால் போதும் கூட்டம் கும்முன்னு போயிட்டு நான் வாழ்க்கடா நினைச்சாலே சாப்பிடணும். முத்துலட்சுமி, அதை ஏன் நினைக்கிற? என் நண்பர்கள் என்னை பார்க்குற பல விஷயம். இனி யாரும் தண்ணி அடிக்காதீங்க. தண்ணி அடிக்கிற காசுக்கு நினைப்பு வச்சா பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி மங்கீஸ் வந்துருச்சு. மங்கீஸ் எங்க இங்க வந்துருச்சு. இங்க பாருங்க நண்பர்களே, மங்கீஸ் எல்லாம் வந்துருச்சு. வந்து பாருங்க அங்க பாருங்க. இந்த பழத்தை பார்த்துச்சுன்னா ஓடியாந்துரும். குடு குடு குடு. ஏய் வீடியோ கொஞ்சம் ட்ராப் பண்ணு. நீங்களே உங்களுக்கு பேர் 100 பேர் என்ன பேரு? ஆஞ்சநேயர் வந்துட்டாரு. அதனால பார்த்தீங்கன்னா நண்பர்களே புறாத்தி எடுத்து உள்ள வச்சுட்டா. ஆஞ்சநேயர் படம் போடுவேன். அது கிட்டத்தட்ட ஏகப்பட்ட ஆஞ்சநேயர் இருக்காங்க. அருமையான காற்று, நம்மளுடைய இயற்கையான காற்று. அப்படியே அந்த மரத்தை காமி. இயற்கையான காற்று நம்மளே நல்ல காற்று. இங்கே காமி பணியாரம் முட்டை பத்தலாம். இட்லிக்கு மட்டும் வச்சுக்கோங்க. சுவையோ சுவை நண்பர்களே. நைட்டுக்கு சிக்கன் கிரேவி வச்சு இட்லி. நல்லா இருக்கு இட்லி. உண்மையில சத்தியமா என் வாழ்க்கையில கல்யாணம் பண்ணி 15-13 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு தாண்டி இட்லி நல்லா சுட்டுருக்க. சாமி என் தெய்வமே, நல்லா இருப்ப. மனசார பாராட்டேன். இந்த ஒரு கிலோ கடகடமாவா சிரிக்காத. நல்லது இல்லை உனக்கு. ஆத்தின மாவு எல்லாரும் அடிமாவு வந்து கடைசியில் கல் மாதிரி வரும்னு சொல்லுவாங்கள்ல. அதனால அடிமாவு தூக்கி ஃபஸ்ட்டாக எடுத்து போட்டு நான் இந்த மாவெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன். அதுதான் நைட்டு அப்படி இருந்துச்சு. அதெல்லாம் காலி ஆயிடுச்சு. தோசை எல்லாம் ஊற்றி இன்னும் இருக்க மாவு ஃபுல்லாக சூப்பராக வரும் கடைசி வரைக்கும். நேரம் பிடிச்சு பண்ணேன், நல்லா இருந்துச்சு. இதுக்கு சக்கரை பால் காய்ச்சணுண்டுவாங்க, தனியாக மாவு அரைக்கணுண்டுவாங்க. அதெல்லாம் எதுவுமே பண்ணலை. இட்லி மாவில் மட்டும் நாட்டு சர்க்கரையை கலந்து ஊற்றிட்டேன். பெரிய வித்தக்காரர் என்ன தெரியுமே? வித்த தெரியாதா? எவ்வளவு பெரிய வித்தக்காரி? யாரு மக? அண்ணாக மகன்ல
அழகுநாயகமாடா? அழகனா அழகுநாயகனா? அழகு மக, அழகு மக. அழகு பெத்த மக. அழகு அப்போ உங்க அம்மா ஒரு சொலகா? அழகு அவங்க அம்மா ஒரு சொலகு, அது பெத்த மக முத்துலட்சுமி. சூப்பர், வாழ்த்துக்கள், உன் ஃபேமிலிக்கு வாழ்த்துக்கள். கொழுப்பு ஓகே நண்பர்களே, ஏய் வாயை மூடு. கொழுப்பு கொழுப்பு. மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களது விடுவது மதுரை மின்சமணி என்பதை டெய்லி முட்டை வச்சு கொடுத்தா கொழுப்பு வைக்கும்ல. நன்றி கூறி விடைபெறுகிற முடியாது. இந்த நாள் இனிய நாள் எல்லா விடையும் வேண்டிக்கிறேன். எல்லாரும் ஹெல்மெட் போட்டு ட்ரில் பண்ணி விடுங்க. சுச்சு சுச்சு சுச்சு. இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பிடிக்கலையா செருப்பு கழட்டி அடிச்சு போயிட்டே இருங்க. நன்றி, வணக்கம், பை பை.